கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த நல்லாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக மரணத்தை ருசி பார்த்த நாளுக்காக தேவ ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்ம தேவ சரியாக வந்து கர்த்தரை பாடுமான காரியம் தியானிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு தரத்தை கொடுத்த வைக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே தேவ ஜனங்கள் நாட்களும் கூட தேவ சரியாக வந்து கர்த்தரை கல்வாரி தியான பாட்டை பாடி நாங்கள் தேவனை துதிக்க முடியாது. இந்த பாடமாக நாங்கள் கருத்தை கலந்து கொள்ள முடியாது. கர்த்தாமே நாங்கள் கலந்து முடியாது. கற்று குறிச்சிருக்கா கர்த்தர் சோதரம் கர்த்த வாழ்க்கையை நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கோம். அது பிரகாரம் நாங்கள் தேவ சரியாக வந்து இந்த கிறிஸ்துவ பாடுற நாளில் கூட நாம் தேவனை தியானித்து நன்றி செலுத்த கர்த்தர் நான் குறிச்சிருக்கா சோதரம் உங்களை சொல்லி கர்த்தர் அடியாருக்கு இந்த பாக்கியத்தை விசுவாக்கி கொடுத்தமிக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சோதரம் ஹல்லேலூயா. இப்போ நம் நாட்களுடைய கர்த்தராய் பாடல் வந்த நாளுடைய காரியத்தை நாம் அறிந்து கொண்டு கிறிஸ்துவ 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க செல்வோமாக. ஒரு அறிமுகமாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன், அதாவது கிறிஸ்துவின் பாடுமான காரியத்தை குறித்து நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 to 18 வசனங்களை ஒவ்வொருத்தராக வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாக வாசிங்க. எபேசியர் 2 13 to 18. முன்பு தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபமான இருக்கிறீர்கள். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மரணம் அடைந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தினார். இதில் ஒரு பெரிய மகிமையான காரியம் வெளிப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், தூரமாக நாமோ இப்போ தேவனுக்காக சமீபமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு தூரமாக இருந்தோம், தேவனை அறியாது இருந்தோம், அவிசுவாசியாக இருந்தோம், விக்கிரகாராதனைக்குள்ள இருந்தோம், பக்தி இல்லாத இருந்தோம். இப்படி தேவனுடைய தூரமாக இருந்தோம் நாம் சில நாட்களாக. ஆனாலும் பார்த்தீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு கொண்டு மனிதாவாரம் எடுத்து நமக்காய் பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை வீட்டுக்கு கொண்டார். அந்த கிறிஸ்டியன்ஸ் ரத்தத்து மூலமாக நாம் இப்போ தேவனுக்கு என்னவா இருக்கிறோம்? சமீபமாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு ரத்தம் சித்தமில்லை என்று சொன்னால் நாம் தெய்வமான தெய்வ பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. தேவனுக்கு சமீபமாக இருக்க முடியாது. அதாவது தேவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. குறிப்பாக பாவமான ஜனங்கள் போக முடியாது. அவர்கள் பாவமான ஜனங்கள் தேவனுடைய பக்கத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அது செய்ய பாவத்துக்கு பலி கொடுத்து தான் தேவனுடைய அது பரிசுத்தமாயிட்டால் தேவன் பக்கத்தில் போக முடியும். அப்போ அந்த பலியாக இயேசு வந்தார். அதுக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினால் பாவமன்னிப்புடைய காரியம் நிமித்தமாக இயேசு ரத்தம் சிந்தினார். தூரமாக இருந்த நாம இப்போ தேவனுக்கு இருக்கிறோம், சமீபமாக இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லி வாசிக்கலாம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்க என்னவா இருக்கிறீங்க? சமீபமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள் எந்த நாள் நினைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுடைய நாம் சமீபமாக இருக்கக்கூடிய சிந்தப்பட்ட ஒரு நாள். ஹல்லேலூயா. 3 பாயிண்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட நாள். எதற்கு என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமீபமாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின இந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாளை ஆசரிக்க வேண்டுமா வேண்டாமா? சிலர் சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு உடம்பாடு இல்லையா அப்படின்றாரு. ஒரு 4 நாள் ஊழியர் சொல்கிறார். சில பேர் அந்த டேட் இந்த டேட் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்கறதா நிறைய இருக்கிறாங்க. யாரும் கிறிஸ்துவின் நடவடிக்கையில் கிரியையில் காண்பிக்கிறது கொஸ்டின் கேட்கறதா இருக்கிறாங்க. எப்படியுமே நான் என்ன கேட்டேன் ஒரு ஆளை, சரி கிறிஸ்துவின் மரண நாள் இது இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எந்த நாள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது. அப்படியே பேசுகிறேன். வெதர் இட் இஸ் பர்த்டே உங்களுக்கு தெரியும்னா பர்த்டே கொண்டாடலாம். அப்புறம் உங்களுக்கு தான் பர்த்டே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரா, சரி என் பர்த்டே எது நீ சொல்ல அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்படின்னா அப்போ அவள் உங்கள் விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்களுக்கு விசுவாசம் எங்கள் மட்டும் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் முந்தி தேவனுக்கு தூரமாக இருந்தோம்யா. எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் ரத்தம் சிந்தினாரியா. அதுக்கப்புறம் இப்போ நாம் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம். அதனால இந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாளை கொண்டாடுன்னு சொல்கிறவங்க நம்ம என்ன சொல்லலாம்? தியானிக்கிறோம். குறிப்பாக நினைவு கூறுகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இந்த செய்தியில் அறிமுகமான ஒரு அறிமுகம் என்ன அப்படின்னா, ஒரு முன்னுரை என்ன அப்படின்னா, இந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தேவனுடைய சமீபமாக இருக்கக்கூடிய ரத்த சிந்தின நாள். ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வாசிங்க. அடுத்த வருஷம் வாசிங்க.
தகர்த்து சட்டதிட்டங்களை நியாயப்படுத்தி மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து దేవుడి కోసం சோத்திரம் உண்டாக ரெண்டு தேவ ஜனங்களையும் புறஜாதியாரும் தடையார்ந்த அந்த நியாய பிரமாணத்தை தடுத்து சிலுவையினால் அதை கொன்று இருந்தவர்கள் சமானக்காரனாகி என்ன செஞ்சார்? ஒரே மனிதனாக்கினார், ஒரே ஜனங்கள், ஒரே தேவ ஜனங்கள் சொல்லி ஆக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுக்கு அப்புறம் தான் புறஜாதி இஸ்ரவேலும் சேர்ந்து ஆராதிக்க பழக முடியுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்கள் பிறப்பினோட தேவ ஜனங்களும் சேர்ந்து ஆராதிக்கலாம், அவர்கள் புறஜாதியும் ஆராதிக்கலாம். ஏன்னா ரெண்டுவர்களுக்காக என்ன செலுத்தப்பட்டது? இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால நாம புறஜாதி இருக்க நாமும் கூட தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவ வசன சோத்திரம் இல்லாத ஆகியனாலே இந்த ரெண்டு திறத்தாரையும் பிரிவினை இருந்த அந்த தடுப்பு சுவரை, அந்த நியாயப்பிரமாண சுவரை தம்முடைய மாம்சத்தினாலே அது ஒழித்து, இயேசு பாடுபட்டனாலே தன்னை பலியாய் கொடுத்தனாலே அதை ஒழித்து அந்த நியாயப்பிரமாணத்தை அங்கே என்ன செய்ய தடுப்பு சுவரை அவர் தடுத்து ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? முதல்ல ஒன்றாக்கினார். அப்போ பாருங்க, புறஜாதியாரும் தேவஜனங்களும் ஒன்றாகின இந்த நாள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளுக்காக என்ன ஆயத்தப்பட்டிருந்தது? இயேசு செஞ்ச மாம்சத்தினால அதை ஒழித்தார். முதல்ல ரத்தம் சிந்தனால தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? சமீபம் இருந்தோம். இப்போ அவர் மாம்சத்தில் பாடுபட்டனாலே ரெண்டு திறத்தாரும் என்ன செய்யலாம்? தேவன் ஒன்னாக்கினா. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. பகைய சிலுவினால் கொண்டு, இப்ப சிலுவையிலேயே மாம்சத்தை தொகுதினால் அந்த பகையை கொன்று இரு திறத்தாரும் ஒரே சரீரமாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரே பாடியாக ஆங்காங்க பிரிஞ்சு கிடந்தோம், ஆங்காங்கே பிரிஞ்சு, ஒருத்தர் புறஜாதியார், ஒருத்தர் தேவ ஜனங்கள், ஒருத்தர் அப்படி இப்படி பிரிஞ்சு கிடந்தோம். ஆனா இயேசு மாம்சத்தினாலே சிலுவையில் தொங்கின விதமாய் அந்த பகையை, எல்லாருக்கும் பிரிவா இருந்த பகையை செஞ்ச கர்த்தரை உடைத்து என்ன செஞ்சார்? ஒரே சிருஷ்டியாய் தேவனுக்கு என்ன செஞ்சார்? ஒப்புரவாக்கினார். அந்த காரியம் ரொம்ப முக்கியம். தேவனோட சமான காரராக இருந்து என்ன செஞ்சார்? ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினா தெரியுமா? தேவனுடைய கனெக்ட் ஆகிட்டார், தேவனுடைய இணைக்கப்பட்டோம். அப்போ இந்த நாள் நாம் புறஜாதியாக இருந்தோம், நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தோம், சில பிரிவினை சுவரினால் தேவன் பக்கத்தில் போகாமல் இருந்தோம்னா, அப்புறம் இயேசு மாம்சத்தில் வந்து பாடுபட்டு ரத்த சிந்தி சிலுவையில் தோங்கின நிமித்தமாய் இப்போ நம்ம தேவனோட கனெக்டாக இருக்கிறோம், சமீபமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மூணாவது பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இயேசு ரத்தத்தினாலே நாம் சமீபமாக இருந்தோம், தூரமாக இருந்து நாம் சமீபமாக இருந்தோம். அப்புறம் நம்ம கூட உள்ளவர்கள் பிரிவினை உண்டாக்க தடுப்பு சவர்களை கர்த்தராகிய இயேசு மாம்சத்துடைய அதை ஒழித்த நிமித்தமாய் அவர் நாம் ஒன்றாக்கப்பட்டோம். இப்போ மூணாவது பாயிண்ட், தேவனோட நாம் என்ன செஞ்சோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம், தேவனுடைய இணைக்கப்பட்டோம், தேவனுடைய அக்ரிமெண்ட் பண்ண செய்யப்பட்டோம், தேவனுடைய கை கொடுக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இது யாரால உண்டாச்சு? கர்த்தராகிய இயேசுவினாலே உண்டாச்சு. அவர் பாடுபட்ட மாம்சத்தினாலே உண்டாயிற்று, அவர் மாம்சத்தினால் பாடுபட்டனாலே உண்டாயிற்று, அவர் ரத்தம் சிந்தனாலே உண்டாயிற்று. அடுத்த காரியம், நாலாவது காரியம், தூரமா இருந்த உங்களையும் இயேசு தேவனுடைய ஜனங்களா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் சமீபம் இருந்த அவர்களையும் சமந்த சுவிசேஷம் அறிவித்தார். அந்தபடியே இப்ப இரு திறத்தாரும் ஒரே ஆவினாரே ஒரே பிதாவுடன் சேர்ந்த சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல திருத்துவத்தை நீங்க பார்க்கலாம். ட்ரினிட்டி இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தில் இருக்கிறார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியினாலே நாம் தேவனோட என்ன செஞ்சோம்? அவரோட சேரும் சாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ நாலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனோட சேரும் ஸ்லாகியத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் நமக்கு சமயமாக இருக்கிறதை பெற்றுக்கொண்டோம். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாக்கிற ரெண்டு பேரும் இயேசு சமாதான மாம்சத்தினாலே அந்த திரைச்சுவரை ஒழித்து சமாதானராகி ரெண்டு பேரும் ஒன்றாக்கப்பட்டோம். மூன்றாவது தேவனோட கனெக்ட் பண்ணப்பட்டோம். நாலாவது தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். மூணாவது நாலாவது தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமாக காணப்பட்டோம். 4 பாயிண்ட். 5ஆம் பாயிண்ட் தெரியுமா? வாசிங்க. 5ஆம் பாயிண்ட் 3 பாயிண்ட் சேர்ந்தா இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இப்போ கூட்டி கட்டப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். ஆகியால் இனி யாரும் அந்நியர் பரதேசி சொல்ல வேண்டாம். ஏன்னா நாம் என்ன மாறிட்டோம்? தேவன் ஜனங்களாக மாறிட்டோம். அந்நியர் பரதேசி இல்லாமல்
நகரத்தார் ஒரே பரிசுத்தம் ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். அவரோட ஹவுஸ் மெம்பரா இருக்கும், அவரோட ஃபேமிலி மெம்பரா இருக்கும். அடுத்தது அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழு இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆலயமாக இருக்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பாடுபட்டு தம் மாம்சத்தில் பாடுபட்டு ரத்த சிந்தமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் 7 மாசங்கள் நான் பார்க்குறோம். ஹவுஸ் மெம்பர் ஆகிட்டோம், இதோட ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டோம். அடுத்தது பாருங்க, இனி அப்போஸ் அதிகாரங்கள் கட்டப்பட்டு என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்குள்ளே ஆலயமாக இருக்கிறோம். அடுத்த வாசிங்க. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு ஹல்லேலூயா. தேவனுடைய வாசலமாய் ஒரு என்ட்ரன்ஸா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்கள். அதுக்கு இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து பாடுபட்டது தேவைப்பட்டுச்சு, அவர் ரத்தம் சிந்தது தேவைப்பட்டுச்சு. அவர் மூலமாய் பசுத்தாவினாலே இவன் தேவனுடைய சாட்சியத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த 7 பாயிண்ட் தூக்கத்தில் கேட்டாலும் எடுத்து சொல்லணும். இயேசு நமக்காக எதுக்கு பாடுபட்டார்னா தூக்கத்தில் கேட்டாலும் எடுத்து சொல்லணும். முன்பே நம்ம பாவம் செய்து தூரமாக இருந்தோம், இயேசு ரத்தினாலே இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம்? சமயமாக இருக்கிறோம். நாமளும் பிற ஆளோட ஒற்றுமையாக இருந்து தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு பிரிவினை இருந்தது. கர்த்தராகிய இயேசு மாம்சத்தினால் பாடுபட்டதுனால 2 ஒன்றாக்கப்பட்டோம், சபையாக்கப்பட்டோம். 3ஆவது அதை ஒன்றாக ஒரே பாடியாக சபையாக்கப்பட்டோம். அடுத்தது தேவனுடைய இப்போ ஒப்புரவாக்கப்பட்டோம், கணக்காகப்பட்டோம். 4வது தேவனுடைய சாக்கியத்தை பெற்றிருந்தோம். 5வது தேவனுடைய ஃபேமிலி மெம்பராக மாற்றப்பட்டோம். 6வது பசுத்தாவினாலே நாம் இணைக்கப்பட்டு என்ன செஞ்சோம்? இங்கே தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டோம். 7வது அந்த ஆலயத்துக்கு தேவனுடைய வீட்டுக்கு என்னவாக இருக்கிறோம்? வாசஸ்தலமாய் என்ற ஸ்தலமாய் காணப்படுகிறோம். இந்த 7 ஆசீர்வாதங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரணத்தை ருசி பார்த்த மூலமாய் உண்டான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இருந்து மொத்தத்தில் என்ன தெரியுமா? மொத்தத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து 7வது லைன் வாசம் முடிச்சு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்ததுனாலே தூரமா இந்த நாம பகைவரா இந்த நாம தேவனுடைய வாசஸ்தலமா என்ன செஞ்சிருக்கிறோம்? மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஃபேமிலி மெம்பராக, தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வாசஸ்தலமா நாம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா கிறிஸ்து மரித்தது நன்னாள் நிமித்தமாக உண்டான காரியமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது நன்னாள் நிமித்தமாய் நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டானது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்த நிமித்தமாய் நாம் தூரமா இருந்த நாம் இப்போ தேவனுடைய வாசஸ்தலமாய் திருச்சபையாய் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளை ஆசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட விதமாய் தூரமாய் இருந்த நாம் குறிப்பாக சொல்லட்டுமா? பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்த சிந்தனால் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா? பரதேசியா இருந்த நம்மளை, எப்படிங்க? அந்நியரும் பரதேசியா இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்த சிந்தி மரணத்தை ருசி பார்த்ததுனாலே தேவோட வாசஸ்தலமா தேவோட ஆலயமா நம்ம விடப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரதேசி அந்நியமா இனி எண்ணிராமல் வார்த்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுங்க? அவசரம் வாசிங்க 19. ஆகையால் இனி அந்நியர் பரதேசிங்கிற டைட்டில் நமக்கு இனிமேலே கிடையாது. இந்த பையன் தேவனுக்கு போகிறான், வாக்கத்துக்கு இல்லாமல் போகிறான், காணியாட்சி புறமானவன் போகிறான், பரதேசியாக இருக்கிறான், அந்நியரகம் ஃபாரினரகம், இனி யாரும் நம்மளை சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் மாம்சத்துக்கு வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், இருக்கிறத ஒன்றாக்கினார். இனி அந்நியங்கிற பேச்சைங்க கிடையாது, பரதேசியும் கிடையாது. அதாவது ஒரு பஞ்சு டயலாக சொல்கிறேன், என்ன ஸ்டேட்டஸ் பாயிண்ட் மாதிரி அந்நியரும் பரதேசியமாக இருந்த நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலிருந்து பாடுபட்டு ரத்த சிந்தி மரணத்தை ருசி பார்த்து மித்தமாய் இப்போ நாம் தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம், தேவனுடைய வாசலமாக காணப்படுறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியம் எதனால் கிடைச்சலாம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டு நமக்காக மரித்த இந்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். நமக்காய் பாடுபட்ட தினத்தை, நமக்காய் கிறிஸ்து இயேசு சிந்த ரத்தத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும்.
ஏன்னா நம்ம பரதேசியாக சுற்றி இருந்தோம். இப்போ தேவனுடைய வாசத்தலமாய் ஆலயம் நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுது. அதுக்காக இந்த நாள் நாம் ஆசரிக்கிறோம். தேவ ஜனங்கள் எதுக்காக இந்த பாடுமான நாளானே நாம் தியானித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு இப்போ இயேசு பாடுமான காரியங்களே அவர் பேசுகிற வார்த்தைகளை தியானிக்கலாம். கர்த்தருடைய சந்தோத்திரம் உண்டாக. பரதேசிய அந்நியமாய் பூர்வமாய் இந்த நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதாவர் எடுத்து மாம்சத்தில் பாடுபட்டு ரத்த சிந்தி மரணத்தை ருசி பார்த்து விட்டுமாய் இப்போ தேவனுடைய ஆலயமாக நாம் என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டுகிறோம். இந்த வாக்கியத்தை சாக்கியம் கர்த்தராகிய இயேசு மூலமாக பசு இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனாலே ரத்த சிந்தத்தினாலே நான் பெற்றுக்கொண்டு தேவஜன் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து உள்ளுரை ஆசைப்பனாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சந்தோத்திரம் உண்டாக.